அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 27/7/2025 வீக்லி ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நம்ம எடுத்திருக்கோம். நிஃப்டியோட ஜூலை மாதத்தோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,607. இப்போ இந்த மாதத்தோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,806. இதுதான் லோயஸ்ட் லோவாக நம்மளுக்கு இந்த மாதத்தில் நம்மளுக்கு இருந்திருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த ஹையஸ்ட் ஹை, லோயஸ்ட் லோ, போன வீக்கோட ஹை, போன வீக்கோட லோ, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ போன வீக்கோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,912 போன வீக்கோட லோ. இப்போ அந்த 912க்கு கீழே வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கம்பல்சரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப நம்ம அது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம எடுத்தீங்க அப்படின்னா இதில் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 912லேருந்து 24,800 வச்சு நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ போன வீக்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,255 போன வீக்கோட ஹை. போன வீக்கோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,918. இப்போ 25,255க்கு மேலேயும் போகல. 24,918க்கு கீழே வர்றப்ப எந்த மாதிரி ரியாக்ட் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அதேமாரி மே மந்தோட ஹையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஜூன் மாதத்தோட லோ 24,479. ஜூன் மாதத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 25,670. இந்த ஹைக்கு மேலே இவங்களால போக முடியல அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி போன மாதத்தோட இப்போ ஜூலை மாதத்தோட ஹையும் ஜூன் மாதத்தோட ஹையும் லோ அது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஜூலை மாதத்தோட இப்போ மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வராங்க. இப்போ மே மாதத்தோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஜூன் மாதத்தோட லோக்கு நியரஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டில். இப்போ ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தோட லோக்கும் ஜூலை மாதத்தோட லோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வந்து ஒரு 400 பாயிண்ட் இருக்காங்க. இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 400 பாயிண்ட் அடுத்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த மூவ்மெண்ட்டு கீழே வருமா மேலே போகுமா இதை வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ 24,806க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி 24,806க்கு மேலேயே போகலை அப்படின்னா 24,479 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த வீக்கோட லோக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வச்சுமே மார்க்கெட் கீழே தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. இந்த வீக்கோட லோவை பிரேக் பண்ணாமல் மேலேயே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்மளுக்கு 24,929 போன வீக்கோட லோ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே மந்தோட ஹை 25,118. இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட ஹை லோலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி 1 வீக்கு நம்மளுக்கு 1 வீக்கோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 24,000 ஹை பார்த்தீங்கன்னா 25,246. ஓகேங்களா? அதேமாதிரி லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,806. இப்போ 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 440 பாயிண்ட் வந்து ஹை டு லோ கொடுத்துருக்காங்க. ஆனால் மூவ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்குக்கு நிஃப்டியில் வந்து 956 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டோட ஹை லோ பார்த்தீங்க அப்படின்னா 440 பாயிண்ட் தான். ஆனால் நம்மளுக்கு மூவ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 956 பாயிண்ட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களால் இந்த மார்க்கெட்டில் பிடிக்க முடியும். நான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நீங்கள் பில்டப் பண்ணணும். அது இந்த போன வீக்கோட ஹை லோ பிரேக் பண்ணுறப்ப அது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு இம்பேக்ட்டு நம்ம இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி ஜூன் மாதத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 57,617. ஓகேங்களா? அதேமாதிரி ஜூன் மாதத்தோட லோ பார்த்தீங்கன்னா 55,149. இப்போ போன வீக்கோட ஹை இப்போ இந்த வீக்கோட இப்போ முடிஞ்சது
இப்போ முடிஞ்ச லாஸ்ட் வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா, ஜூலை லாஸ்ட் வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 57,316. அ அது இந்த வீக்கோட லோ பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு 56,204. இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட்டு நம்மளுக்கு மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் வீக்ல இந்த லோக்கு கீழ 56,255க்கு கீழயும் மார்க்கெட் எக்காரணத்த கொண்டும் கீழ வரக்கூடாது. அப்படி கீழ வந்தது அப்படின்னா, மே மந்தோட ஹை வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? மே மந்தோட ஹை வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 55,875ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதில வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அதுக்கடுத்து நம்ம மிட் கேப் இன்னைக்கு எடுத்திருக்கோம். இப்ப நிஃப்டி வந்து மே மந்த் ஹைய பிரேக் பண்ணிட்டு தான் கீழ வந்திருக்காங்க. ஆனா பேங்க் நிஃப்டி இன்னும் மே மந்த் ஹைய பிரேக் பண்ணல. இத வச்சு நீங்க கம்பேர் பண்றப்ப, மே மந்தோட ஹைய பிரேக் பண்ணுமா? பண்ணாதா? அப்படின்னு நீங்க தான் பிரெடிக்ட் பண்ணணும். அப்ப நிஃப்டி பிரேக் பண்றப்ப, பேங்க் நிஃப்டி பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். அது எத்தன நாள்ல இது நடக்குது? அப்ப எதுக்கு கீழ வந்தா பேங்க் நிஃப்டி மே மந்தோட ஹைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப 56,255க்கு கீழ மார்க்கெட் இந்த ஒன் டே கேண்டில் வந்து நம்மளுக்கு இந்த குளோசிங் குடுத்தாங்க அப்படின்னா, இதுக்கு கீழ இந்த ரேஞ்சுக்கு கீழ குளோசிங் குடுத்தாங்க அப்படின்னா, 55,875 கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 400 பாயிண்ட் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. போன வீக்கோட லோவும் அதேதான். 56,204. இந்த 204க்கு கீழ இவிங்க ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் 55,875 875 வச்சும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத தான் அது சொல்லுது. அதேமாரி இதோட ஹை, லோ மே மந்த்து, ஜூன் மந்த்து, ஜூலை மந்த் இதோட வீக்லி ஹை லோ, மந்த்லி ஹை லோ இதெல்லாம் நீங்க பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில எடுத்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேமாரி இந்த இப்ப நம்மளுக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப லாஸ்ட் வீக்கோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 57,316 ஓகேங்களா? 57,316 லோ பார்த்தீங்க அப்படின்னா 56,255. இப்ப திட்டத்தட்ட நம்மளுக்கு 1061 பாயிண்ட் வந்து அவங்க மூவ்மெண்ட் ஒன் வீக்குக்கு மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. 1061 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் குடுக்குறப்ப, நம்ப இந்த ரேஞ்ச் மூவ்மெண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 3053 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டில மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பாயிண்ட். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட், ஒன் வீக் ரேஞ்ச் வந்து 2500 பாயிண்ட். ஆனா, அ மார்க்கெட்டே நம்மளுக்கு 1061 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஹை டூ லோ குடுத்துருக்காங்க. ஆனா, மூவ்மெண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்னா, 3053 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பாயிண்ட். இதில நம்ப எத்தன பாயிண்ட் நம்ப கேட்ச் பண்ண முடிஞ்சது. நம்ப ஸ்ட்ராட்டஜில இது எத்தன பாயிண்ட் நம்மளால கேட்ச் பண்ண முடிஞ்சதுங்கிறது தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதேமாரி அப்ப இந்த மாரி உங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய நீங்க பில்டப் பண்ணி வச்சு, இந்த ஹை, லோ பிரேக் பண்றப்ப, போன வீக்கோட ஹை லோ, இந்த மந்தோட ஹை லோ, போன மந்தோட ஹை லோ இதெல்லாம் பிரேக் பண்றப்ப எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே நல்ல ஒரு இம்பாக்ட் இதில பிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். சென்செக்ஸ்க்கு அதேதான். நம்மளுக்கு ஜூன் மந்தோட ஹை பார்த்தீங்கன்னா 84,999. அதேமாரி ஜூன் மந்தோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 80,354. ஓகேங்களா? இப்ப போன வீக்கோட லோ நம்மளுக்கு இந்த லோவ பிரேக் பண்ணொட்டி என்ன நடந்திருக்குது? 81,633 அத பிரேக் பண்ணொட்டி இவங்களோட லோ வந்து 81,463 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் இந்த லோவ பிரேக் பண்ணொட்டி கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? அதேமாரி போன வீக்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 82,089. போன வீக்கோட ஹைக்கு மேலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகல அப்படின்னா, நம்மளுக்கு ஒன் வீக்கோட ரேஞ்ச் வந்து 2500 பாயிண்ட். அப்ப அதுக்கு கீழ தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பிரெடிக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்ப மேலேயே போக முடியலங்கிறப்ப, எந்தெந்த ஸ்ட்ரைக்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? எந்த புட் ஆப்ஷன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டாவே நல்ல ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த 81,612ங்கிறது நம்மளுக்கு ஓடிஎம் புட்டா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப மேல இந்த ரேஞ்ச மேல பிரேக் பண்ணாத வச்சு இந்த புட் ஆப்ஷனுக்கு ஒரு இம்பாக்ட்
குடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாவே, நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த புட் ஆப்ஷனுக்கு லோலேருந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாரி நீங்க பிரெடிக்ட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா, இந்த மார்க்கெட்ல ஓரளவுக்கு நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். அதேமாரி இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க பில்டப் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் நீங்க அந்த பிரேக் அவுட் ஆவுற பொண்டி நீங்க ஒரு கால் பையரோ, கால் செல்லரோ, புட் பையரோ, புட் செல்லரோ இருந்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த இதில நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதோட ரேஞ்ச் பார்ப்போம். இப்போ 1 வீக்கோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 82,786 ஓகேங்களா? இத வந்து நம்மளுக்கு லோ பார்த்தீங்க அப்படின்னா, 81,463 ஓகேங்களா? அப்ப 1323 பாயிண்ட் நம்மளுக்கு 1 வீக் ரேஞ்ச் வந்து குடுத்துருக்காங்க. ஹை டூ லோ. ஆனா மூவ்மெண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க? ஹை டூ லோ வந்து நம்ம 1 வீக்ல இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, 3100 பாயிண்ட் வந்து 1 வீக்குக்கு குடுத்துருக்காங்க. அப்ப 1300 பாயிண்ட்டுக்கு 2 மடங்கா இவங்க நம்மளுக்கு மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதா இருக்கும். அப்ப இந்த 3100 பாயிண்ட்ல நம்ப எவ்வளோ பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணணும்? அப்போ 1 வீக்குக்கு 2500 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 1 டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட். இப்போ எவ்வளோ பாயிண்ட் இவங்க குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 டே ரேஞ்சுல. ஒரு மண்டே வந்து 756, டியூஸ்டே 428, வெட்னஸ்டே வந்து 507, தர்ஸ்டே வந்து 737, ஃப்ரைடே வந்து 672 பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி நம்மளுக்கு இந்த ரேஞ்ச்ல இதில நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, எவ்வளோ ப்ளஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2500 பாயிண்ட்டுக்கு மேல போயிருக்காங்க. 553 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு போனஸ் பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க. சென்செக்ஸ்ல 600 பாயிண்ட் நம்மளுக்கு போனஸா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில வந்து நம்மளுக்கு 1000 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இதில குடுத்துருக்கணும். பேங்க் நிஃப்டில. இன்னும் ஒரு 44 பாயிண்ட் வந்து பேலன்ஸ் இந்த வீக்குக்கு வச்சிருக்காங்க. இந்த மாரி நீங்க டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால இதில புடிக்க முடியும். இதெல்லாம் இந்த ஹை லோலாம் பிரேக் பண்றப்ப ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியா நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு தேவையான பாயிண்ட் வந்து 1 வீக்குக்குள்ள 200 பாயிண்ட் போறப்ப, ஒரு பையரோ, செல்லரோ நல்ல ஒரு இம்பாக்ட் உங்களால பிடிக்க முடியும். இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க அப்ளை பண்ணுனீங்க அப்டின்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிட் கேப். நம்ம இந்த வாரம் வந்து மிட் கேப் எடுத்திருக்கோம். மிட் கேப்ல வந்து மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட வந்து மார்க்கெட் மேல போகுமா? கீழ வருமா? அப்டின்ட்டு இதிலேயே நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். இது என்ன ரியாக்ட் பண்ணுதோ, அதுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி, அ நிஃப்டி, சென்செக்ஸ்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்து குடுக்கும். மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகுமா? டவுன் ட்ரெண்டுக்கு போகுமா? நம்ப டேட்டா அனலைஸு நான் படிச்சதுல நான் சொல்றேன். இந்த மிட் கேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணீங்க அப்டின்னா. இப்ப மார்க்கெட்டு போன ஜூன் மந்தோட ஹை பார்த்தீங்க அப்டின்னா 16,877. அதேமாரி ஜூன் மந்தோட லோ பார்த்தீங்க அப்டின்னா 15,922. அதேமாரி மே மந்தோட ஹை 16,146. இப்ப இந்த லோ ஜூலை மாசத்தோட லோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா 16,334. இத பிரேக் பண்ணாங்க அப்டின்னா, எத வச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னா, மே மாசத்தோட ஹை 16,146 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. இத வந்து செக் பண்ணி பாருங்க. இதோட ஹை, லோ எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்டின்ட்டு. ஏன் அப்டின்னா, இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பீரில நம்மளுக்கு இந்த வீக்ல நம்மளுக்கு எக்ஸ்பீரில ட்ரேட் ஆகுறப்ப, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீக்லி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க இதில அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ போன வீக்கோட லோ வந்து பிரேக் பண்றப்ப நீங்க பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் இதில கிடைக்கிறதுக்கான கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் டூ 200 பாயிண்ட் இதில கிடைச்சிருக்கும். அந்த வீக்லி பிரேக் போன வீக்கோட லோவ பிரேக் பண்றப்ப எடுத்திருந்தீங்க அப்டின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் இதற்கு கிடைச்சிருக்கும். எக்காரணத்த கொண்டும் இந்த வீக்கோட ஹை போன வீக்கோட லோ 16,334க்கு கீழ இவங்க ட்ரேட் ஆகுறாங்க அப்டின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து 16,146 வச்சும் வர்றதுக்கான ஒரு 150 பாயிண்ட் வந்து இவங்களுக்கு கீழ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. இத வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த மாரி நீங்க ஒரு டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியும் இதில வந்து நம்மளால ஈஸியா பிரெடிக்ட் பண்ணி நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இதில கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இத வாட்ச் பண்ணி பாருங்க.
நன்றி, வணக்கம்.